அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு காரணமாக திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பாதிப்பை எதிர்கொள்ள பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் விஜயன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். பின்னலாடை வர்த்தகத்தில் திருப்பூர் அப்படின்னாலே உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாகும். இங்கே தயாரிக்கக்கூடிய இந்த பின்னலாடைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. குறிப்பா திருப்பூர்ல இருந்து ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெறுது. உள்நாட்டு வர்த்தகம் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு உள்நாட்டு வர்த்தகமும் திருப்பூர்ல இருந்து நடைபெற்று வருது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு இங்க இருந்து பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்படுது ஆண்டுக்கு. இந்த நிலையில இந்த பாதிப்பு தொடர்பாக இங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் அவர்களிடம் இப்ப நாம இது தொடர்பா இந்த ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக இப்ப நாம அவங்க கிட்ட கேட்போம். சார், இப்ப அமெரிக்கா திடீர்னு 50% இறக்குமதி வரியை திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு விதிச்சிருக்காங்க. இதுல திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய தற்போதைய நிலை என்ன சார்? ஓகே, தற்போதைய நிலை என்ன அப்படின்னா நீங்கள் கடந்த ஒரு 3 நாளாகவே நம்மளே பார்க்குறோம். நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. 27th இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 27 50% ஆக்குனாங்க. அதுக்கு முன்னால் 25% ஒரு மாதம் 3 மாதத்துக்கு முன்னால் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வர்த்தகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு மேலே வரி விதிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நமக்கும் நம்ம பையர் கூட, அமெரிக்கன் பையர்ஸ் கூட. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது வரி சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் ஒரு புது அறிவிப்பை அந்த நாடு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கவே முடியல. இதில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, இடையில ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அமெரிக்கன் ஆர்டர்ஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, சாம்பிளிங் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பிரைஸ் கன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வரப்போற சீசனுக்கானதெல்லாம் இத்தனை நடக்கும்போது திடீர்னு 25 50% ஆனவுடனே அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு நிற்கிறோம். இப்போதைக்கு என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியல. ஏன்னா முழுக்க இது நம்ம மட்டுமே சார்ந்ததல்ல, இது 2 அரசாங்கங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. ஸோ இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இவங்க 2 பேரும் ரொம்ப கடுமையாகவே இதை சரியான முறையில் சிவியரா இறங்கி நம்ம கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க. ஆனால் இது உடனே ஓவர் நைட்டில் முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அதனால என்ன நடக்குது, ஷார்ட் டைமுக்கு பெரிய பாதிப்பு தான், மாற்றமே இல்லை. எவ்ரி டே தேர் இஸ் அ டெவலப்மெண்ட். இதனால நிச்சயமா ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் நான் நம்புறோம். இது லாங் டேர்முக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ரொம்ப பெருசா நம்ம பேனிக் ஆகிக்க வேண்டியதில்லை. பட் பாதிப்புன்றது கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. தற்போதைய பாதிப்பு காரணமாக இதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல இந்த பாதிப்பு என்பது நாங்க கண்டிப்பா மத்திய அரசு எங்களுக்கு பெரிய உதவியா செய்யுங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறாங்க.